கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். இரட்சகர் இயேசு ஊழியம் வழங்கும் இன்றைய வசனம். இந்த நாளுக்காய் நாம் தியானிக்க போகிற வசனம் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 15 வசனம். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். ஆமென். ஏற்கனவே நம்ம போன வாரத்தில் கர்ப்பத்தின் கனிக்காய் தனியாக ஜெபிச்சிருக்கிறோம். கர்ப்பத்தின் கனிக்காகவே ஸ்பெஷலாக இந்த ஜெபம். பிள்ளை பேருக்காக காத்திருக்கிற பெண்கள் கர்ப்பத்தின் கனிக்காக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்தோம். இப்பொழுது அதே கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு ஸ்திரியானவள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்ததான இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தெளிந்த புத்தியோடு, சாதாரண விசுவாசம், அன்பு, பரிசுத்தம் சொல்ல, தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். ஆம் பிரியமானவர்களே, பிள்ளை பேற்றிற்காக நீங்கள் ஆண்டவரிடத்தில் காத்திருக்கும் பொழுது தெளிந்த புத்தியோடு ஆண்டவர் மேல் உலக பிரகாரம் ஹாஸ்பிட்டல்களை நம்பி பரிசுத்தம், அன்பு, விசுவாசம் கிடையாது. டாக்டர்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் மேல் வைக்கிற அன்பிலே தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லுகிறது வசனம். ஆனால் இதை கேட்கிற நீங்கள் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்கிறார். ஸ்திரீயானவள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான். அதாவது 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் பார்த்தோமானால், பெண்கள் ஆண்களை அதிகாரம் பண்ணக்கூடாது. ஆண் வர்க்கத்திற்கு பெண் வர்க்கமானது அடங்கி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை நீங்கள் 9ஆம் வசனம் முதல் படித்தால் உங்களுக்கு புரியும். அதையும் நான் பிறகு வாசிக்கிறேன். இப்பொழுது பெண் எப்படி வஞ்சிக்கப்படுகிறாள்? அதனால் வஞ்சிக்கப்பட்டதினாலே பெண் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்து பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவதற்கு பெண் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வஞ்சிக்கப்பட்டால் என்பதை நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். பெண்ணானவள் ஏன் ஆணை விட கீழாய் இருக்கிறாள்? உபதேசம் பண்ணுவதற்கோ அதிகாரம் செலுத்துவதற்கோ பெண்ணிற்கு ஏன் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். இதில் முதல் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஆணைத்தான் உருவாக்குகிறார், பின்பு தான் ஏவாளாகிய பெண்ணை உருவாக்குகிறார். 14ஆம் வசனம், மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்படுகிறாள், வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஆம் பிரியமானவர்களே, சத்துருவானவன் ஆதாமை போய் வஞ்சிக்கவில்லை, ஏவாளை போய் வஞ்சிக்கிறான். ஏவாளை வஞ்சித்து ஏவாளை பாவத்திற்கு உட்படுத்துகிறான். ஆண்டவருடைய கட்டளை மீறுதலுக்கு உட்படுத்துகிறான். வஞ்சிக்கப்பட்டது பெண்ணானவளே. 14ஆம் வசனத்தில் பார்ப்போமானால், ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உண்டாக்கப்பட்டாள். ஆகையினாலே பெண்கள் கர்ப்பத்தின் கனி வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே நீங்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய மீறுதலுக்கு வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டதினாலே நீங்கள் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்பட உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. ஆண்டவருடைய விசுவாசத்திலே தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பிலே தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் மேல் இருக்கிறதான பரிசுத்தத்திலும் தெளிந்த புத்தியோடு நீங்கள் நிலை கொண்டு இருக்க வேண்டும். பிள்ளை பேற்றினால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஸ்திரியானவள் எப்படி இருக்க வேண்டும் என்று 9ஆம் வசனம் முதல் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல். ஆம் பிரியமானவர்களே, உலக பிரகாரமான இந்த காரியங்களால் பெண்கள் தங்களை அலங்கரிக்க கூடாது. பயன்படுத்தலாம், அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி அலங்காரம் செய்யக்கூடாது. தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஆம்பரியமானவர்களே, தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும்
தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி, தேவ பக்தியுள்ளவர்கள் என்று மற்றவங்க பார்க்கும்போது தேவ பக்தியுள்ள பெண்ணு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஸ்திரீகள் ஏற்றபடியே நற்கிரியைகளினால் நல்லது செய்கிற நம்முடைய பழக்க வழக்கங்கள்லாம் நாம் செய்கிற நன்மைகளை பார்க்கும்போதே அவங்க சொல்லிடணும், தேவ பக்தியுள்ள பெண்ணு பாவங்க, தேவ பக்தியுள்ள பெண், தகுதியான வஸ்திரம் இருக்கணும். வஸ்திரம் தேவ பக்தியுள்ள பெண்ணுக்குரிய வஸ்திரம், தேவ பக்தி உள்ள பெண்ணுக்குரிய நாணம், தெளிந்த புத்தி எல்லாம் இருக்கும்போது அந்த பெண்ணை பார்க்கும்போதே தேவ பக்தியுள்ள பெண் என்று மற்றவர்கள் சொல்லுகிற விதமாக ஏற்ற நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். உலக பிரகாரமான பொன்னினாலும் முத்தினாலும் விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலும் அல்ல. 10ஆம் வசனத்தின்படி பெண்கள் தங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். 11ஆம் வசனம், ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம், நம்மளுக்கு எல்லாம் தெரியுன்றதெல்லாம் கிடையாது. இன்னும் நீங்கள் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. இன்னும் நீங்கள் ஆண்டவரிலே முழங்கால் படித்து ஜெபித்து கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், இன்னும் குடும்பத்தை நடத்த வேண்டும், குடும்பத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும், பெரியவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும், இன்னும் எவ்வளவோ சொல்லி கொண்டு போகலாம். பிரியமானவர்களே, அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பார்ப்போம் என்றால் எங்கு பார்த்தாலும் கருத்தடை சாதனங்கள் விளம்பரங்கள் தான் அதிகமாக இருக்கும். பிரியமானவர்களே, கருத்தடை சாதனங்கள் விளம்பரங்கள் லாரிகளில் பார்த்தால் நாம் இருவர் நமக்கு இருவர் என்று எழுதியிருக்கும். அதெல்லாம் எனக்கு இப்போ நினைவு வருகிறது. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஆச்சு. அதுக்கப்புறம் நாமே இருவர் நமக்கேன் இன்னொருவர் ஆச்சு. அந்த நாமேன் இன்னொருவர் வந்த வினை தான் இப்போ நிறைய பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, ஹாஸ்பிட்டலாக ஓடுறாங்க. பிரியமானவர்களே, நாமே இருவர் நமக்கேன் இன்னொருவர் சொல்லிட்டு எல்லாமே மாறி இப்போ தலைக்கீழா ஹாஸ்பிட்டலாக ஓடுறாங்க. கருத்தடை சாதனங்கள் விளம்பரங்கள் போய் இப்போது கருத்தரித்தல் மையம் விளம்பரங்கள் அதிகமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் கருத்தரித்தல் மையம் வாங்க, நாங்கள் குழந்தை பாக்கியத்தை நாங்கள் தரோம், ஹாஸ்பிட்டலில் கூப்பிடுற நிலைமைக்கு போயிருக்குதுங்க. இப்போ கர்ப்பத்தின் கனி எல்லாம் நான் கிறிஸ்தவர்களாகிய நாமல் அதிகமாக விசுவாசிக்க வேண்டும், அதிகமாக யோசித்து பார்க்க வேண்டும். கர்ப்பத்தின் கனி இப்போ எந்த நிலைமையில் இருக்குது? பெண்களும் சரி ஆண்களும் சரி, இந்த காலகட்டத்திலே உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். வேதம் வாசிக்கிறோம், ஆண்டவரத்தில் ஜெபிக்கிறோம், விசுவாசமாக இருக்கிறோம், நம்மளுக்கு கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்துருவாரு அப்படின்றது ஒரு பக்கத்தினாலும் உணவு கட்டுப்பாடு அவசியம். நான் எல்லாம் விசுவாசமாக இருக்கிறேனே, நான் கண்டதே சாப்பிடுவேன், நான் எது நினைக்கிறதோ அதெல்லாம் சாப்பிடுவேன், அப்படி வாழக்கூடாது. விசுவாசமும் அவசியம், உலக பிரகாரமாய் உணவு கட்டுப்பாடும் அவசியம். பிரியமானவர்களே, நீங்கள் அமைதலோடு பெரியவர்கள் சொல்வதை கேட்டு பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பயத்தையும் தேவ பக்தியையும் தேவ வைராக்கியத்தையும் நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். 12ஆம் வசனம், உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். ஆமென். உபதேசம் பண்ணுறதுக்கோ புருஷன் மேலே அதிகாரம் பண்ணுறதுக்கோ ஸ்திரியானவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். அமைதலாக இருக்க வேண்டும்னா எல்லாத்துக்கும் அடங்கி போயிடணும்னு அர்த்தம் கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் இப்போ இருக்கிற காலகட்டம் வேறு, உலக பிரகாரமான காலகட்டத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் எல்லாத்துக்கும் அடங்கி போயிடும்னு சொல்ல முடியாது. அதுக்கேற்ற மாதிரி குடும்பத்தை ஒரு கஷ்டமுள்ள பெண்ணாக இருந்து குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். பிரியமானவர்களே, இன்னும் மேற்கொண்டு பல விஷயங்களை கர்ப்பத்தின் கனிக்காக நான் எடுத்து சொல்லுகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வசனங்களை தொடர்ந்து கேளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவர்களாக இருந்தும் பிள்ளை பெற்றாள். பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே சாராளும், விசுவாசிக்கணும், விசுவாசத்தினாலே சாராளும் ஆண்டவர் தாமே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு நம்மளுக்கு, அவர் வாக்கு மாறாதவர் என்று விசுவாசிக்கிறாள். வயதான போதிலும் பலன் அடைகிறாள். வயது முதிர்வையும் தாண்டி அவளுக்கு புதிய பலன் கிடைக்கிறது. வயது சென்றவளாக இருந்தும் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெற்றுக்கொள்கிறார். எபிரேயர் 11:11 நாம் காண்கிறோம். சாராள் ஆபிரகாமுடைய மனைவிக்கு ஈசாக்கு பிறப்பதற்கான வாக்குத்தத்தத்தை
அவள் உண்மை என்று எண்ணி விசுவாசித்து பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அடுத்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையால். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் கர்ப்பம் தரிப்பீர்கள். பிரசவ காலம் உங்களுக்கு மகா உபத்திரவமாக இருக்கும். பிரசவம் அந்த 10 மாத காலங்களில் உட்கார முடியாது, எழுந்திருக்க முடியாது. ஒவ்வொரு பெண்களுக்கும் உட்கார முடியாது, எழுந்திருக்க முடியாது. ஏதாவது சாப்பிட்டா கொமட்டும், வாமிட்டு வர மாதிரி இருக்கும். எதுவும் சரியாக சாப்பிடவும் முடியாது, கஷ்டமாக இருக்கும். பிள்ளை பெற்றெடுக்கிற நாள் வந்தாலும் வலி வேதனைகள், உயிர் போய் உயிர் வரும். இப்படியாக இருந்தாலும் அந்த பிள்ளையை பெற்று எடுத்த உடனே அடுத்த கணமே அவளுடைய துக்கங்கள், இந்த 10 மாதப்பட்ட உபத்திரவங்கள் எல்லாம் மாறி ஆண்டவர் அவளுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவார். அப்புறம் உபத்திரவத்தை நினையால் என்று சொல்கிறது வசனம். ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷம் பெரிதாக இருக்கும். அந்த 10 மாதங்கள் பட்ட உபத்திரவங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். ஆம் பிரியமானவர்கள், இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அடுத்த வசனம், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும் என்றால். லூக்கா 1:45. ஆம் பிரியமானவர்களே, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்ப்பத்தின் கனி நமக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் பாக்கியவதிகளாய் இருக்க வேண்டும். கர்த்தராலே உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் உங்களுக்கு நிறைவேறும் நாள் வரும். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:45 உங்களுக்கு அந்த சொல்லப்பட்ட இந்த நாளில் சொல்லப்படுகிறதான வார்த்தையானது உங்களுக்கு நிறைவேற வேண்டும். நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நிறைவேற வேண்டும். நீங்கள் கர்ப்பத்தின் கனிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவரிடத்திலே விசுவாசமாய் காத்திருந்து கர்ப்பத்தின் கனிகளை நீங்கள் கண்டடைந்த பிறகு அவர் உங்களின் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உங்களிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் கர்ப்பத்தின் கனியை ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு கேட்டு பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஆண்டவர் அந்த பிள்ளையை கொடுத்தார். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைத்தது என்று விசுவாசித்து ஆண்டவருக்கு என்று அந்த பிள்ளையை வளர்க்க ஆரம்பியுங்கள். வேத வசனங்களை சொல்லிக் கொடுத்து விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அந்த பிள்ளையை குழந்தை முதல் வளர்க்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் தாமே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்களையும் உங்களுடைய கர்ப்பத்தின் கனியையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள். நமக்கு திருமணமாகி 10 வருடங்கள், 15 வருடங்கள், 20 வருடங்கள் ஆகிவிட்டதே என்று சோர்ந்து போய்விடாதீர்கள். பலனடைந்து விசுவாசத்திலே நம்பிக்கையாய் காத்திருந்து கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த நாள் இனிய நாளாக ஆண்டவர் மாற்றி கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன்.